ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி பற்றி பேச போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்னப்பா பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஏதாச்சும் ஜிஎஸ்டி மூலிமா சேஞ்சஸ் நடந்திருக்கா, இப்போ வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா பெட்ரோல் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஜிஎஸ்டியில் எது கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். அண்ட் நிறைய அத்தியாவசிய பொருளுமே கம்மி பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் drmarketplace.in போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நம்ம வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமோட லிங்க் இருக்குது. போய் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ப்ரோக்ராமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸில் நம்ம காட்டன் டிஷர்ட்டு இப்போ இந்த வெயிலுக்கு உங்களுக்கு ஒரு 100% காட்டனில் உங்களுக்கு டிஷர்ட்டு பனியன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த சைட்டு போய் விசிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? நமக்கு மறைமுக டேக்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டுறோம். ஆனால் இது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் கிடையாது, இது ஜிஎஸ்டி. நம்ம வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுவோம். ஆனால் அது எவ்வளோ கட்டுறோம் அப்படின்றது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதுதான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் உங்களுக்கு டேக்ஸு. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாரும் கட்டுறோம். நம்மளோட எல்லா விலைவாசிலையும் இந்த ஜிஎஸ்டியோட அம்சங்கள் இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். முதல்ல டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% இருந்தது, 12% இருந்தது, 18% இருந்தது, அதுக்கப்புறம் 28% இருந்தது. அதில் செஸ் அப்படின்றது கூட இந்த 28% ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு ரெண்டே டேக்ஸ் ஸ்லாப் தான், 5% இல்லை 18%. அதுக்கப்புறம் ப்ரீமியம் டேக்ஸேஷன் சொல்லிட்டு 40% ஒன்று இருக்குது. அது சின் கூட்ஸ் அப்படின்றதுக்கெலாம் அந்த 40% சொல்கிறாங்க. அதுவும் நம்ம இந்த ஃபுட் ஐட்டம் பேசும்போது சொல்லுவோம். ஏன்னா அதில் ஒரு கேட்டகரி 40%லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், வெண்ணெயாக இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ட்டாங்க. Common man and middle class items there is a complete reduction of GST from 5% to nil. Ultra high temperature milk, the UHT milk, chena or paneer, all the Indian breads will see nil rate. Chapati or roti or paratha or whatever it is, they all come to nil. ஸோ அன்றாடம் யூஸ் பண்ணுற இந்த தயிர், வெண்ணெய், பால் பேக்கெட்டு இதுக்கெல்லாம் நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது, விச் இஸ் சூப்பர். ஏன்னா நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், அதுக்கும் இருக்கிற லோவர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள். இதுக்கெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேயே 18% ஜிஎஸ்டி கிட்ட நம்ம கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அந்த பொருளுக்கான இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜிஎஸ்டி. ஜீரோ டாக்ஸேஷனில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், இப்போ நம்மளோட பசங்களுக்கு ஷார்ப்னரு, எரேசரு, கிராஃபு, அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறோம்ல, பசங்களுக்கு வாங்குகிற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, இது எல்லாமே ஜீரோ டேக்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் விலை கம்மியாகணும், பார்ப்போம். நமக்கு இந்த செப்டம்பர் 22க்கு அப்புறம் அமுல் ஆகுன்றாங்க. ரிடக்ஷன் ஃப்ரம் 18 or from 12 to 5%. I list out those items, all of whom have come to 5% from either 18 or from 12. Common man items such as hair oil, toilet soap bars, shampoos, toothbrushes, toothpaste, bicycles, tableware, kitchenware and other household articles have all come to 5, whether they were in 18 or whether they were. Reduction of GST from 12% or from 18% to 5. इसमें फूड आइटम्स बहुत सारे हैं. नमकीन से भुजिया है, सॉसेस है, पास्ता है, इंस्टेंट नूडल्स है, चॉकलेट्स, कॉफी, प्रिजर्व्ड मीट, कॉर्नफ्लेक्स, बटर, घी, ये सब 5% में आ. இதுலேயே ஃபுட் ஐட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்கூட்ஸ் அப்படின்றது ஹை சுகர் இருக்கிற ஐட்டம், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிற ஐட்டம். இங்கெல்லாம் போகிறோம்ல, கடை பேர் மென்ஷன் பண்ண வேணால், நம்ம பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போய் நம்ம பர்கரு, பீஸா இதெல்லாம் வாங்கி தரோம்ல, இது மாதிரியான ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதும் ஹை சுகர் கண்டென்ட்டு ஜூஸ், ஹை சுகர் இருக்கிற ஜூஸஸ்ஸு, அப்புறம் கோகோ கோலா, பெப்சி, இந்த ஜூஸஸ்க்கெல்லாம் உங்களுக்கு 40% டேக்ஸஸ் போட்டாங்க. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் கொஞ்சம் இதுக்கான டேக்ஸேஷன்லாம் ஏற்றியிருக்காங்க. ஸோ நம்ம கம்மி பண்ணுவோம். ஃப்ரெஷ் ஜூஸஸ்க்கெலாம் உங்களுக்கு வரி விலக்கு இருக்குது. டப்பாவில் டின்னில் அடைச்சதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இதில் இந்த கூட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கிரவுண்ட் வாட்டர் நிறைய இது யூட்டிலைஸ் பண்ணுது. அதனால் நம்ம நாட்டுக்கு கெடுதல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா ஃபார்மருக்கே போய் சேரும். அந்த காசு டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கே போய் சேரும். ஸோ இதுக்கெல்லாம் வரி விலக்கு பண்ணியிருக்காங்க. That special rate of 40% has also been proposed and it's cleared. That will apply only to pan masala, cigarettes, gutka and other tobacco products such as chewing tobacco, products like zarda,
unmanufactured tobacco and weed. All goods including aerated waters containing added sugar or other sweetening matter or flavored, caffeinated beverages, carbonated beverages or fruit drink or carbonated beverages with fruit juice and other non-alcoholic beverages, excluding those specified at lower rates, will all be covered under 40%. முக்கியமான ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ், மெடிக்கல்ஸ் ஐட்டம் எல்லாம், மெடிக்கல் திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, இதில் வந்து ட்ரக்ஸு, மெடிக்கல் ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சில குறிப்பிட்ட ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து 0% டேக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மிச்ச மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 5% டேக்ஸேஷனுக்குள்ளே வருது, விச் இஸ் வெரி குட். அண்ட் உயிர் காக்கும் கருவிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 5% டேக்ஸேஷனில் வருது. Health related items, 33 life saving drugs and medicines, and they all come down from 12 to 0. From 5 to 0 and 3 life saving drugs and medicines used for treatment of cancer, rare diseases and other severe chronic diseases. There are several drugs and medicines coming down to 5 from 12. I'm not listing each one of them out. Like that, very many other items, diagnostic kits, reagents, blood glucose monitoring system, all of them are coming to 5%. Similarly, spectacles and goggles are for correcting vision. They are also coming down to 5% from. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு அன்றாடம் நம்ம வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, எலக்ட்ரானிக் ஐட்டம், இதில் குறிப்பிட்ட இந்த டெலிவிஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேல் ஆஃப் டெலிவிஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன், இதெல்லாம் உங்களுக்கு வந்து 18% டாக்ஸேஷனுக்குள்ளே வருது. For reduction from 28 to 18%. Air conditioning machines, TVs which are over 32 inches, all TVs now at 18%. I want to underline all TVs, reduction of GST from 12 to 5% on renewable energy devices, parts for their manufacture, such as biogas plant, windmills, wind operated electricity generator, waste to energy plants, devices, PV cells, whether or not assembled in modules or made up in panel, solar cookers, solar water heaters and systems and so on. Reduction of cement from 28 to 18. ஸோ இதுக்கு முன்னாடி 28% டேக்ஸேஷனில் இருந்தது வந்து 18%க்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அது இல்லாமல் முக்கியமானது நம்ம வெஹிக்கிள் கேட்டகரியில் உங்களுக்கு டூ வீலரில் 350cc கீழே இருக்கிற 350 ஆர் 350cc கீழே இருக்கிற எல்லா வெஹிக்கிளும் வந்து உங்களுக்கு இப்போ டேக்ஸ் லேபில் 18% டேக்ஸேஷனில் வருது, ஃப்ளாட் டேக்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28% இருந்ததுன்னா இப்போ வந்து டேக்ஸேஷன் 10% நமக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகும் இந்த டேக்ஸேஷனால். 350 ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட சில பிராண்ட்லாம் 350cc வரைக்கும் வச்சுருக்காங்களா, ஸோ அதுக்கெலாம் கூட ப்ரைஸ் நல்லா குறையும். 350க்கு அபோவ் இருந்ததுனாலே உங்களுக்கு 40% டேக்ஸேஷனுக்கு போயிடுது. அதேமாரி காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் காரு, இப்போ எஸ்யூவி கார் அப்படின்லாம் வருதில்ல, எல்லாமே 1200cc-க்குள்ளே இருக்கிற டர்போ இன்ஜனை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனால் 1200cc ஆர் 1200cc-க்கு உள்ளே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த 18% டேக்ஸேஷனுக்குள்ளே தான் வருது. சப் 4 மீட்டருக்கு மேலே இருக்கிற கார் வந்து 43%க்கு இருந்தது, இப்போ 40% டேக்ஸேஷன், ஃப்ளாட் டேக்ஸேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. I'm sure all of you are interested in knowing about automotive sector, about which you have been frequently asking us. From 28 to 18% on small cars and motorcycles which are equal to or below 350cc. Uniform rate of 18% on all auto parts, irrespective of their HS code. Three-wheelers from 28 to 18 again. Mid-size and large cars. Motorcycles of engine capacity exceeding 350cc. Aircraft, for example, helicopters and aeroplanes for personal use. Distinctly for personal use. Yacht and other vessels for pleasure or sports are all under 40%.
சரிப்பா, என்னப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி சொல்லி அப்படின்றீங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5% டேக்ஸேஷனில் இருக்கிறதுனால அதை ஜீரோலாம் பண்ணலை. 5% டேக்ஸேஷன் கண்டினியூ ஆகுது. ஈவன் 5% டேக்ஸேஷன் உங்களுக்கு காருக்குமே 5% டேக்ஸேஷன், அதோட சார்ஜர் அண்ட் டிசி சார்ஜிங் எல்லாமே வந்து 5% டேக்ஸேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜிஎஸ்டியில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை தெரியுங்க. See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.